गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:46 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி காலை 10:21 மணி வரை ஷஷ்டி திதி இருக்கின்றது. அதற்கு பின்பாக சப்தமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலையில் 8:54 மணி வரை பூரம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை இருக்கின்றது. காலை 8:54 மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக அமிர்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 8:54 மணி வரை திருவோணம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கடகத்தில் புத பகவான், கன்னியில் செவ்வாய், சந்திரன், கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக ருணரோக சத்ருஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் வரைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல முயற்சிகளை எடுத்து செய்யுங்க, வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. திரைத்துறை சம்பந்தமான முயற்சிகள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சற்று பேச்சுவார்த்தைகளில் மட்டும் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் மாலை நேரத்திலிருந்து கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள், ஏதாவது துறை ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யுங்க. அதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். மாலை நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய
உங்களுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறித்த முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு குடும்ப வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திலிருந்துன்னு பார்க்கும் பொழுது குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்னால மன மகிழ்ச்சிகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். சற்று குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக சுகஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் அந்த மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிச்சலோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. புதிதான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள், முயற்சிகள் இதிலெல்லாம் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள் இதிலும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். சிறிய அளவிலான பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தருவீங்க. இந்த உறவுகளுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், பயண ரீதியிலான விஷயங்கள் இதையெல்லாம் எடுத்து செய்யுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். மாலை நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரகசியமான விஷயங்கள், மறைமுகமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதன் வழியில இருந்தெல்லாம் ஏதேனும் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்றைய தினத்துல வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி சம்பந்தமான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்க
இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் கடுமையான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரலாம், அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம். கம்பீரமான தோற்றம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான காரியங்கள் வழியில செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க, அதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களால அடுத்தவர்கள் நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெந்தய நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும், மாலை நேரம் வரைக்கும் ராசியில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக தனஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல மாலை நேரம் வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும். சங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவுல விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கம்பீரமான தோற்றங்கள் இருக்கும். ஆளுமை மிக்க நபராக நடந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. கொஞ்சம் முன்கோபங்கள் இருக்கலாம், அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மற்றபடி மிகவும் நல்ல ஒரு நிலையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தன வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பல்வேறு நன்மைகள், அவங்களுக்கு எதிர்பார்த்த லாபமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகப்படியான ஆசைகளை மட்டும் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக ராசியிலேயே அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல அந்த மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் ரீதியிலான விஷயங்கள், வியாபாரம் செய்கிறீங்கன்னா அதன் சார்ந்த விஷயங்கள் வழியில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு
இன்னொரு தொழில் முறைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு தொழில் செய்துட்ருக்கிறீங்கன்னா இரண்டாவதாக ஒரு தொழிலை முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில் பணி சார்ந்த விஷயங்களில் ரகசியமான மறைமுகமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. கண் பகுதிகள் கால் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமானதாக இருக்கும். பணியிடங்களில் மிகுந்த ஈடுபாடுகளோடு நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சின்ன சின்ன முன்கோபங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அதில் கவன நிலைகள் அவசியம். பணியிடங்களில் நாம் தலைமைத்துவம் தாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. இதிலெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது விரயஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், அந்நிய நபர்கள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள், லாப நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. புகழ் உயரக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா எதிர்பார்த்த நன்மை நிலைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மாலை நேரத்துக்கு அப்புறமா வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. தான தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உதவக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதன் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக லாபஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பணியிடங்களில்
சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். உங்களுடைய தொழில் சார்ந்த பகுதிகளில் வேலை செய்யும் பொழுது கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்கள்ல தேவையற்ற செலவுகள் ஒரு சிலருக்கு திடீர்னு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி பணி சம்பந்தமான விஷயங்களுக்காக பயணங்கள் போகிறீங்கன்னா இதுலேயும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது லாபகரமான விஷயங்கள் அதிகமானதாக இருக்கும். இன்சூரன்ஸ், பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள், திடீர்னு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால அதன் வெளியில இருந்தெல்லாம் லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. ஆனா உங்களுடைய மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு கருத்து மோதல் பிரச்சனைகளோ வேறு ஏதாவது தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் மாலை நேரத்திலிருந்து தேவைப்படுவதாக இருக்கின்றது. சின்ன சின்ன கவன நிலைகளோடு இன்றைய தினத்துல பணிகளை தொடர வேண்டியது அவசியம். மற்றபடி நன்மைகளை தரக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மாலை நேரத்திலிருந்து இன்சூரன்ஸ், பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள், உயில் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதன் வழியிலிருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் லாபம் அடையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் திரும்பவும் எடுத்து செய்யுங்க. அதுல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். மாலை நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள், வங்கி சம்பந்தமான விஷயங்கள், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. வெளிநாடு பயணங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வேலை குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுத்தி கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட பணி, வேலை ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான பணிகளில் முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் முறைகளிலையும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மனைவி வழியிலிருந்து, நண்பர்கள் வழியிலிருந்து எல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நன்மை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. இடையூறுகளும் தொந்தரவுகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல மாலை நேரம் வரைக்கும் புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அதுல கூடுதல் கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் கூடுதல் கவன நிலைகளோடு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உடல்நிலை, பொருள் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குறித்து உங்களுடைய அப்பா கிட்ட பேசுறீங்கன்னா அதுல கவன நிலைகள் அவசியம். கொஞ்சம் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இறை ரீதியிலான பணிகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில செலவுகள் செய்யக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. பதவி சம்பந்தமான இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் கவன நிலைகளோடு மேற்கொள்ளுங்க. மாலை நேரத்துக்கு அப்புறமா நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லையும் புதிதான விஷயங்கள், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதில் எல்லாமே கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். ஆனாலும் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும்னு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல மாலை நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மனம் விரும்பிய பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தந்தை வழி உறவுல வரன் தேடக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள், பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இது குறித்த சிந்தனைகளே மனதளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சொந்த ஊர்லயே ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள், ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாக எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பணி ரீதியிலான விஷயங்கள்ல இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியம். ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மாலை நேரத்துக்கு அப்புறமா கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது.
அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம். எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் நன்றாக யோசித்து செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை மாலை நேரம் வரைக்கும் எடுத்து செய்யுங்க. மாலை நேரத்துக்கு அப்புறமானு பார்க்கும் பொழுது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், உயில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதுன்னா அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இதுல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பசாமி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதுக்கப்புறமா களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல மாலை நேரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகள், தலை சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வீடு, வாகனம், மனை இதன் சார்ந்த விஷயங்கள் வழியில பிரச்சனைகள் இருக்கலாம். வழக்கு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்கள் வழியில செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. அம்மா வழியில ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இல்லைன்னா அம்மா வழியில செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வெளிநாடு முயற்சிகள், பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தாய் வழி உறவுல வரன் இருக்கா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்லும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல புதிதான காரியங்கள்ல ஈடுபடுவதில் கவன நிலைகள் அவசியம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உடல்நல ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.